ஹாய் ஆல் வரமகாலட்சுமி நோன்பு எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம், நான் ஒரு 3 இயர்ஸாக செஞ்சுட்ருக்கேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரேன், எப்படி சிம்பிளாக செய்யுது அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாமிக்கு சாரீ ட்ராப் பண்ணுறதுலேருந்து அதில் என்னென்ன போடணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நியூ சாரீ வாங்கிக்கோங்க. 2 சாரீ வாங்குவேன் நான் எப்போவுமே. ஒன்று சாமிக்கு உடுத்துறதுக்கு, ஒன்று தட்டில் படைக்கிறதுக்கு. 2 சாரீ சிம்பிளான சாரீ வாங்கிக்கோங்க. நம்மளால் எவ்வளோ பட்ஜெட் முடியுமோ அவ்வளோ வாங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதை எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாரியை நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் பண்ண முடியலனாலும் நல்லா நீட்டாக இப்படி விரித்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல் சாரியுமே இது போல் நல்லா நீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணணும். ஒரு சில சாரீஸ் வந்துட்டு அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும். ஒரு சாரீஸ் வந்துட்டு கொஞ்சம் அயர்ன் பண்ணால் தான் நிற்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோடய சாரீ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அயர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அயர்ன் பண்ணிக்கலாம்னு நம்ம எப்போவுமே நம்ம சாரீ பண்ணும்போது ப்ளீட் எடுக்கும் இல்லையா, அதே மாதிரி. ஆனால் ஃபுல் சாரீக்கு ஸ்டார்டிங்லேருந்து பல்லு வரைக்கும் எடுக்க போகிறோம். பல்லு கிட்ட மட்டும்தான் நம்ம இப்படி குறுக்க சைடில் எடுக்க போகிறோம். நான் இப்போ எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அங்கங்கே பின் செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு லைட்டாக அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முந்தி ஸ்டார்ட் ஆகிற பகுதி வரைக்கும் தான் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ முந்தி சைடு வந்துட்டு நம்ம நார்மலாக சாரீ கட்டும் போது ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் சாரியை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிக்கணும். அந்த முந்தி ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் அந்த க்ரீன் வந்தால் போதும். அது வரைக்கும் நம்ம இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் செக்யூர் பண்ணிவிட்டு அதே போல் அயர்ன் பண்ணிக்க போகிறோம் நீட்டாக. சாரீ ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த கிளிப் கூட வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணாலாம் ஈஸியாக இருக்கும் அயர்ன் பண்ண. ஏன்னா ஒரே ஒருத்தராக சாரீ ஃபோல்ட் பண்ண ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த சாரீ கிளிப்ஸோ இல்லை நார்மலாக நம்ம கிளாத்துக்கு யூஸ் பண்ணுற பெக்ஸ் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். கொஞ்சம் அங்கங்கே கிளிப்ஸ் போட்டு நம்ம பின் போட்டுக்கணுன்னா நம்மளுக்கு அந்த ஃபோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாகவே சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்துட்டு சாரியெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாமி சிலையை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே சாமியை உட்கார வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மணை வச்சுட்டு அது மேலே ஒரு வாழை இலை விரித்து போட்டுட்டு அது ஃபுல்லாகவே அரிசி நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே தான் அந்த பித்தளை தவளை வைக்கணும். ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது. நான் புதுசாக இருந்துச்சுன்னு இப்போ வீடியோக்காக நான் ஸ்டீல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு பித்தளை இல்லைன்னா சில்வர் குடம் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் பித்தளை இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த அரிசி கூட சில ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் வந்துட்டு இந்த கருப்பு புள்ளி எதுவும் இல்லாமல் சின்ன சைஸ் லெமனாக இருந்தால் கூட நல்லா ப்ளெயினாக அந்த எல்லோ ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும். அந்த மாதிரி லெமன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு சின்ன கருப்பு டாட். நெக்ஸ்ட் வந்துட்டு விரலி மஞ்சள் இல்லை கொம்பு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கணும். அது கூடவே நெக்ஸ்ட் கோல்டு காயின் வீட்டில் இருந்தால் அதை போட்டுக்கலாம். இல்லைனா சில்வர் காயினோ, அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக சில்லறை காசு இருக்கோம் இல்லையா, அதை 9 ரூபாய் இல்லை 11 ரூபாவா கவுண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு நாலுமே வாசனை திரவியங்கள்னு சொல்லுவாங்க, அதையும் அந்த அரிசிக்குள்ளே சேர்த்துக்கணும். அப்புறம் காதுல கருகமணி இந்த பல்சர் கடைகள்லேயே கிடைக்கும், அதையும் வாங்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 9 பொருள் இருக்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நல்ல முழு கோகோனட் வாங்கிக்கணும். கோகோனட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மஞ்சள் அழகாக ஃபுல்லாக தடவிட்டு, கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதில் குங்குமம் வந்துட்டு திலகம் ஷேப்பில் வைக்கணும். அதுக்கு அந்த கோகோனட் மேலே தான் நம்ம அம்மன் ஃபேஸை வச்சு கட்ட போகிறோம். இந்த மாதிரி நான் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அம்மனுக்கு சாரீ ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்துட்டு 2 ஸ்டெப்பாகவும் ட்ராப் பண்ணலாம், சிங்கிளாகவும் ட்ராப் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு என் சிஸ்டர் தான் இந்த சாரியை ரெடி பண்ணாங்க. இவங்க இப்போ வந்துட்டு நம்ம டபுள் ஸ்டெப்பில் தான் ட்ராப் பண்ணுறோம். ஷார்ட்ஸில் நம்ம இன்னொரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கோம் வேறு சாரீ ட்ராப் பண்ணுறத, நீங்கள் அந்த வீடியோ கூட பாருங்கள். ரெண்டுமே சேம் மெத்தட் தான். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் அந்த தவளைக்கு பின்னாடி இருந்து இப்படி சுற்றிட்டு வந்துட்டு ஆஃப் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரித்து விட்டுட்டு பின் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம சாரீ ட்ராப் பண்ண போகிறோம். இது வரைக்கும் ரெடி பண்ணதும் இதுக்கு மேலே இந்த குடத்துக்கு மேலே நம்ம வந்துட்டு கலச சொம்பு வைக்க போகிறோம். கலச சொம்பில் வந்துட்டு ஒரு நீட்டாக ஒரு கொம்பு வந்து கட்டி வச்சிடணும். ஏன்னா அது மேலே தான் நம்ம சாமிக்கு பூ போடுறதுக்கோ இல்லை ஜடை போட்டு ரெடி பண்ணுறதுக்கோ நம்மளுக்கு அதுதான் யூஸ் ஆகும். அந்த கொம்பு மேலே தான் நம்ம இப்போ இந்த முந்தி பகுதியை பேக் சைட்லேருந்து எடுத்து இப்படி ஒரு வி போல் மாடலில் நம்ம மடித்து பின்னாடி போட போகிறோம். 2 இடத்துலையுமே பின் பண்ணி ஆனதும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ் எதுனா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லை கோல்டு வச்சுருந்தீங்கன்னா கோல்டு எது வேணும்னா போட்டு சாமியை அலங்காரம் பண்ணிக்கலாம். யார் வேணும்னா பூஜை பண்ணலாம். நம்ம இவங்க தான் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை. நான் ஒரு 3 இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் 3rd இயர். நானும் நிறைய யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணி பெரியவங்களெல்லாம் கேட்டு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். பட் ஆனால் ஒரே மனசோடு நம்ம பண்ணலாம், மனசார வேண்டிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இது 3rd இயர் தான் நான் இந்த வருஷம் பூஜை பண்ண போகிறேன்.
இப்போ வந்துட்டு நம்ம அந்த கலசத்து மேலே அந்த ஃபேஸ் வைக்கிறதுக்கு முன்னே இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுடணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தேங்காய் ஷேக் ஆகும். அதனால நம்ம ஃபஸ்ட்டே இதெல்லாம் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு அப்புறமா ஃபேஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறமா நம்ம ஃபேஸ் வைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டிக்கரு அப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ண மூக்குத்தி அது எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக கிடைக்குது. இல்லை வெறும் நம்ம ஃபேஸ் மட்டும் கூட வச்சுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம் தான். எல்லாமே ரெடி பண்ணதும் நம்ம இப்போ சாமி ஃபேஸை கலசத்து மேலே ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ சாமி அழகாக ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பூ போடணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய ஐடியாஸ் பொறுத்து தான். ஸோ நம்ம வீட்டில் சிம்பிளாக தான் செய்வோம் எப்போவுமே. ஸோ சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நெத்திச்சுட்டி இருந்தது, சரி அதை சாமி மேலே போட்டுட்டு சைடில் வந்துட்டு அந்த கொம்பு கட்டியிருக்கோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம பூ அப்புறம் சாமிக்கு ஜடை இப்படியெல்லாம் நம்ம போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். சாமி எல்லாமே அலங்காரம் பண்ணதும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு ஒரு மஞ்சளில் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா எப்போவுமே, அந்த மாதிரி பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு தான் சாமியை வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நம்ம வாசலில் சாமியை வச்சு அந்த மனையோட வாசலில் வச்சு கற்பூரம் தீபாரத்தி காட்டிட்டு அப்புறமா தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டுட்டு அந்த சாமியை நம்ம உள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம அந்த அர்லி மார்னிங் பூஜை பண்ணும்போது நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக சக்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பாயசமோ ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு கற்பூர தீபாரதி காட்டணும். ஒருத்தங்க வீட்டில் வந்துட்டு 3 days சாமியை வைக்குவாங்க, ஒருத்தங்க வீட்டில் 1 dayலேயே எடுத்துருவாங்க. நான் வந்துட்டு சின்ன பசங்க இருக்கிறதுனால நான் 1 day தாங்க வைப்பேன். ஈவினிங் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்ம போலின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் விசேஷமாக எங்கள் ஊர்லலாம் செய்வாங்க. செஞ்சுட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம ஈவினிங் அக்கம் பக்கம் வீடவங்களெல்லாம் சுமங்கலிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தேங்காய் வளையல் நம்மளால் என்னென்ன முடியுமோ அந்த தாம்பூலத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு நம்ம அவங்கள அனுப்பி வைக்கணும். இதுதான் எப்போவுமே வழக்கமாக செய்கிறது. தேங்காய் முடிஞ்சவங்க வைக்குவாங்க, இல்லைன்னா வெறும் வெத்தலை பாக்கு பழம் வளையல் மட்டும் கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுக்கு எப்படி முடியுமோ அப்படி செய்யலாம். முடிஞ்சால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பிட் கூட சேர்த்து கொடுக்கலாம். இப்படி தான் நம்ம வழிபாடு செய்யணும். நான் இப்படி தான் சிம்பிளாக செய்வேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.